நடுத்தர மக்கள் இப்போ ரொம்ப சிரமத்துக்குள்ள இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் அதிர்ஷ்டங்கிறத ஒரு சூழ்நிலையை அவங்க சந்திக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அதிர்ஷ்டமான மனையையும் கொடுத்து அதிர்ஷ்டமா அந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தையை அதிர்ஷ்டமான ஒரு மனையை கொடுத்து அவங்கள சந்தோஷத்துக்குள்ள ஆக்கிறதா எங்களோட ஒரு மிகப்பெரிய எங்க நிறுவனத்தோட ஒரு சந்தோஷம். அதுக்காகவே அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த அதிர்ஷ்டமான ஒரு நகரை நாங்க உருவாக்கி இந்த ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அதிர்ஷ்டம்னா என்னங்கிற அந்த உணர்வை புரிஞ்சுக்கணும், அவங்க மனசுலயும் வரணுங்கிறது தான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில. எந்த பொருளை எடுத்தாலும் யாருமே இன்னைக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட செய்யறாங்க. நாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணுங்கிறது தான் இந்த அதிர்ஷ்ட நகரை இந்த நடுத்தர மக்களுக்காக வழங்குறதுக்காக அந்த பேரை நாங்க அதிர்ஷ்ட நகர்னு பேர் வச்சிருக்கோம். நடுத்தர ஏழை எளிய மக்களுக்காகவே ஒரு அதிர்ஷ்டமான நகரை உருவாக்கி இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் குடியிருப்புக்கு மத்தியில் குங்குமம் நகர் 30-40 1200 சதுர அடி மனையின் விலை 90,000 விலை போகும் இடத்தில் ரூபாய் 45,000 மட்டுமே. திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் 30-40 1200 சதுர அடி மனையின் விலை 70,000 விலை போகும் இடத்தில் ரூபாய் 35,000 மட்டுமே. ஏஜே ராயல் சிட்டி டெவலப்பர்ஸ் அவர்களின் புதிய படைப்பு குங்குமம் நகர். காலம் முழுவதும் வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தால் போதுமா? வாடகை கொடுப்பதால் வீடு நமக்கு சொந்தமாகுமா? ஒரு நாளும் ஆகாது. வாடகை வீட்டில் நம் தாய்மார்கள், சகோதரிகள், குழந்தைகள் படும் அல்லல்கள் எத்தனை எத்தனை! அப்பப்பா, நினைக்கவே நெஞ்சு பதறுகிறது. குடிநீர் கட்டணம், அதிக விலையுடன் மின் கட்டணம், வாடகை என தனித்தனி வாடகை. குழந்தைகள் மாலையில் விளையாடவோ மாடியில் விளையாடவோ கூட இடம் இல்லை. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாடிய பாரதி இன்று உயிரோடு இருந்திருந்தால் ஓடி விளையாட இடமில்லையே என வருந்தி இருப்பார். நகரத்தின் நெருக்கடியில் வசிப்பதற்கே இடமில்லாத போது விளையாட்டை ரசிப்பதற்கு இடமேது? புகை, மாசு போன்ற சுற்றுச்சூழலில் நரகமாகிவிட்ட நகர வாழ்வில் நிம்மதி ஏது? 20 வருடங்களுக்கு முன்னால் இனி தூய குடிநீரை காசு கொடுத்துதான் பருக வேண்டும் என யாராவது கூறியிருந்தால் நாம் நிச்சயம் சிரித்திருப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் சில வருடங்களில் தூய காற்றை சுவாசிக்க கட்டணம் செலுத்த வேண்டும். இதை நம்ப முடியுமா? மேலும் சிந்தியுங்கள். சுகாதாரமான சுற்றுப்புறம், ஆரோக்கியமான சூழ்நிலை, தூய குடிநீர் நகரின் மிக அருகில், குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில், பள்ளிகள், கல்லூரிகள், வங்கி, மருத்துவமனை, மக்களின் அனைத்து தேவைகளையும் தன்னருகே அமைந்திருந்தால், அப்படிப்பட்ட மனை அமைந்திருந்தால் அது வாழ்வின் அதிர்ஷ்டமே. அஷ்டலட்சுமியின் அருளும் அடங்கிய அதிர்ஷ்டலட்சுமியின் அருள் இருந்தால்தான் அப்படிப்பட்ட மனை வாய்க்கும். இறைவன் கொடுப்பதை எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. முயற்சி, தன்னம்பிக்கை இருப்பவர்களே அதிர்ஷ்டம் தன்வசமாக்குகிறது. அதன் இஷ்டத்திற்கு வருவதே அதிர்ஷ்டம் என்பார்கள். முயற்சியை மூலதனமாக்கி தன்னம்பிக்கையை முதலீடாக்கி முன்னேறியவர்கள்தான் எத்தனை எத்தனை பேர். வரலாற்றில் இடம் பெற்றவர்கள், முட்டி மோதி முன்னேறியவர்கள் மட்டுமே. முயற்சியோடு முன்னேறி முதன்மை பெறுங்கள். இல்லக் கனவை நிஜமாக்குங்கள்.